செஷன்ல வந்துட்டு ஒயில் லூப் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 2 டைப் லூப் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஃபார் லூப், இன்னொன்னு வந்துட்டு ஒயில் லூப். அண்ட் ஃபார் லூப்ல வந்துட்டு உங்களுக்கு எத்தனை டைம் ரன் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்ச் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லிஸ்ட்ல இருக்கிற எண்ட் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் வரைக்கும். ஸோ 5 இல்லைன்னா 6 இல்லைன்னா 10 கவுண்ட் இருக்குதுன்னா அந்த 10 நம்பர்ஸ் இல்லைன்னா லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா லிஸ்ட்ல இருக்கிற என்டையர் திங்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபார் லூப்னா எத்தனை டைம் ரன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ப்ரீவியஸா தெரிஞ்சிருக்கும். டிஃபைன் பண்ணி ரன் பண்ண, ரிப்பீட்டடா அந்த ஆக்ஷனை ரன் பண்ணலாம், ஐட்ரேட் பண்ணலாம். ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ்ன்றது தெரியாது. ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆகுற வரைக்கும், அதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்க ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆர் அந்த கண்டிஷன் ரீச் ஆகுற வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இன்ஃபைனட்டா இன்கேஸ் அந்த கண்டிஷன் ரீச்சே ஆகலைன்னா ஃபார் லூப்ல உள்ள இருக்கிற லாஜிக் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் ரன் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபைனட்டா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு ஒயில் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஒயிலுக்குள்ளாக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கீங்களோ அது இன்ஃபைனட்டா ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒயில் லூப்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நான் i ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு நான் வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா while i less than 4 இருக்கிற வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றேன். ஸோ i less than 4 இருக்கிற இது வந்துட்டு கண்டிஷன். i வந்துட்டு 4ன்ற நம்பரோட கம்மியா இருக்கிற வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு while loop அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இனிஷியலா பார்க்கும்போது i வந்துட்டு 1ல இருக்குது, i less than 4 கேட்டா ஆமா i less than 4, அண்ட் பிரிண்ட் வந்துட்டு உள்ள வரும், பிரிண்ட் ஆகும், அகைன் வந்துட்டு இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஆகுது, இன்ஃபைனட்டா வந்துட்டு ரன் ஆகிக்கிட்டே இருக்குதா? ரீசன் என்னன்னா நான் இங்க வந்துட்டு i 1ன்னு கொடுத்துருக்கிறேன், i வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணல, இன்க்ரிமெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, i வந்துட்டு 1லயே இருக்குது. அண்ட் எத்தனை டைம் ரன் ஆகணும், 4ஓட லெஸ்ஸனா தான் இருக்கும், சேஞ்சே ஆக போறது இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, உங்களோட லூப் வந்துட்டு இன்ஃபைனட்டா ரன் ஆகிக்கிட்டே இருக்குதா? ஸோ அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுற வரைக்கும் அது ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகவே ஆகாது. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு டைம் ஐட்ரேஷன் அப்பையும் i வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். i பிளஸ் பிளஸ் ஓகே, i பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஐயோட ஒரு நம்பர் பிளஸ் பண்ண சொல்லிடுறேன். இப்போ எத்தனை டைம் வந்துட்டு பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க, 3 டைம் மட்டும் பிரிண்ட் ஆகுது. 1 2 3 அண்ட் 4 ரீச் ஆனோடனே லெஸ் தேன் 4 வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாது, அங்கேயே உங்களோட லூப் வந்துட்டு எண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒயில் லூப் வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு கரெக்டா இப்போ i less than 4 ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் எப்போ வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு மாறுதோ அப்போ உங்களோட லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். இது மேக்சிமம் வந்துட்டு உங்களுக்கு இந்த லாகின் வேலிடேஷன் பண்றது ஆர் அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு செக் பண்றது, ஒரு பர்சனுக்கு 3 அட்டம்ப்ட் 4 அட்டம்ப்ட் தான் இருக்கணும், அட்டம்ப்ட் ரீச் ஆன உடனே எண்ட் பண்றது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேஸ் பண்ணி ரன் பண்றது, ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்றது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே ஒயில் லூப் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்க ஒயில் லூப்லையும் நமக்கு சேம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார் லூப்ல இருந்ததோ அதே மாதிரி பிரேக்கும் இருக்குது, கண்டினியூவும் இருக்கும். பிரேக் கொடுத்தீங்கன்னா அங்கேயே உங்க கண்டிஷன் வந்துட்டு பிரேக் ஆகி எண்ட் ஆயிடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்ரேஷனுக்கு கீழே இருக்கிற கோட் ரன் பண்ணாது, நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி ரன் பண்ணும். ஸோ இந்த சேம் கண்டிஷன்ஸ் ஒயில் லூப்லையும் உண்டு. ஓகே, ஸோ இப்போ இதே ஒயில் லூப்பை பேஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ரீச் பண்ணா ஸ்டாப் ஆகுற மாதிரி ஒரு இது சினாரியோ வந்து பார்க்கலாம். நான் லாகின் அட்டம்ப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் டிஃபால்ட்டா வந்துட்டு நான் யூசர் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன்.
பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா என்னோட அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ண போறேன். ஒரு யூசருக்கு வந்துட்டு 3 அட்டம்ப்ட் தான் லாகின் பண்றதுக்கு ட்ரை பண்ண முடியும். 3 அட்டம்ப்ட் எக்ஸீட் ஆயிருச்சுன்னா லாகின் அட்டம்ப்ட் ரீச்டுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிடுறோம். அதை மெயின்டைன் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா அட்டம்ப்ட்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 3 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆக போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒயில் அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு லெஸ் தேன் 4 இருக்கிற வரைக்கும் எனக்கு லூப் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இங்க உள்ள வரும்போது யூசர் நேம் இன்புட், யூசர்கிட்ட இருந்து இன்புட் வந்துட்டு வாங்க போறேன் யூசர் நேம். ஸோ அதனால வந்துட்டு யூசர் நேம் இன்னுன்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்புட்ல என்டர் யுவர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டு இன்னுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். அண்ட் அதே இன்புட்ல என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன். யூசர் நேம் வாங்கியிருக்கிறேன், பாஸ்வேர்ட் ரெண்டு இதுமே நான் இன்புட்ல வாங்கியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிக்கிறேன். இஃப்ல வந்துட்டு என்னோட யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் இன்புட் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு யூசர் இன்புட் கொடுத்த பாஸ்வேர்ட். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இங்க எல்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா தேவையில்லாம வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால எல்ஸ்ல நான் பிரிண்ட் எதுவும் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா எல்ஸ் கண்டிஷன்ல என்னோட அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு எல்ஸ்னா தப்பா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி வரும்போது அட்டம்ப்ட்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸிஸ்டிங் இருக்கிறதோட ஒரு நம்பர் பிளஸ் பண்ணிக்கிறேன். எவ்ரி டைம் அட்டம்ப்ட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது இன்கேஸ் ஃபெயிலியர் அட்டம் பண்ணாங்கன்னா. ஓகே, இப்போ லாகின் சக்சஸ்ஃபுல்ன்றதை நீங்க சொல்லிடுவீங்க. அண்ட் இங்கேயும் நான் என்ன பண்றேன்னா ஓகே, ஸோ பிரிண்ட்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா லாகின் எய்தர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இன்கரெக்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எத்தனை அட்டம்ப்ட் ரிமைனிங் இருக்குதுன்றதை நான் சொல்லணும். ஸோ அதனால அட்டம்ப்ட்ஸ் ரிமைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எத்தனை அட்டம்ப்ட் ரிமைனிங் இருக்குதுன்றதை நான் இங்க பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா டோட்டலா வந்துட்டு 3 அட்டம்ப்ட் வந்துட்டு அலோவ் பண்ணலாம். ஸோ 3 மைனஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கிற அட்டம்ப்ட்ஸ் மைனஸ் பண்ணா ரிமைனிங் அட்டம்ப்ட்ஸ் கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ 3 மைனஸ் 1னா 2 அட்டம்ப்ட்ஸ் ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். 2 மைனஸ் 1னா 1 அட்டம்ப்ட் ரிமைனிங் பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அட்டம்ப்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு நம்பர் பிளஸ் பண்ணி விட்டுறப்போகுது. ஓகே, இப்போ இதெல்லாம் ஓகே. எய்தர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இன்கரெக்ட்லாம் பிரிண்ட் ஆக போகுது. இது எல்லாமே ஓகே. பட் ஆனால் அட்டம்ப்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி யூசருக்கு இன்ஃபார்ம் பண்றது? மேக்ஸிமம் லூப்லாம் கட் ஆகிடும். இன்கேஸ் வந்துட்டு ஒயில் அட்டம்ப்ட் லெஸ் தேன் 4 இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அங்கேயே லூப் கட் ஆகிடும். நம்ம அட்டம்ப்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா பிரிண்ட் பண்ணணும் இல்லையா யூசர் கிட்ட மேக்ஸிமம் அட்டம்ப்ட் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் மேலே வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதை இன்கேஸ் லாகின் சக்சஸ்ஃபுல் ஆகுச்சுன்னா ட்ரூன்னு மாற்ற போறேன், இல்லைன்னா ஃபால்ஸ்ல இருக்க போகுது எனக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் ஈக்குவல் டு ஃபால்ஸ். டிஃபால்ட்டா ஃபால்ஸ்னா வந்துட்டு லாகின் இன்னும் பண்ணலன்னு அர்த்தம். எப்போ வந்துட்டு யூசர் வந்துட்டு லாகின் பண்ணி முடிக்கிறாங்களோ எல்லாமே யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் மேட்ச் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்றேன்னா இஸ் லாக்ட் இன் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் இந்த லாகின் சக்சஸ்ஃபுல் வந்துட்டு தேவையில்லை, இதை எடுத்து விட்டுறேன். ஸோ ட்ரூன்னு மாறி இருந்தால் லாகின் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி ஃபால்ஸ்ன்னு மாறி இருந்தது அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு மேக்ஸிமம் அட்டம்ப்ட் ரீச்டுன்ற மாதிரி வரணும். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்றேன்னா இஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். லாக்டின்னா இருந்துச்சுன்னா பிரிண்ட் லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா
எல்ஸ் பிரிண்ட்ல வந்துட்டு மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வைல் லூப்ல இன்புட் கொடுக்குறேன், லெஸ் தேன் 4 இருக்குதான்னு செக் பண்றேன். இன்கேஸ் வந்துட்டு 3 அட்டம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வைல் லூப் கட் ஆக போகுது. அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இன்புட்டா வாங்குறேன். கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இஸ் லாக்ட் இன் ட்ரூன்னு மாத்திட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அப்படின்னா எய்தர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு சொல்லிட்டு அட்டம்ஸ்ல ஒரு இதை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸிஸ்டிங் அட்டம்ப்ட்ல ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனலா வைல் லூப் என்டையரா கம்ப்ளீட் ஆன உடனே லாக்இன் ட்ரூன்னு மாறி இருந்துச்சுன்னா லாக்இன் சக்சஸ்ஃபுல்னு பிரிண்ட் பண்ண போறேன். இல்ல ஃபால்ஸ்ல இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் ரீச்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போறேன். லாகின் அட்டம்ப்ட்ஸ் டாட் பிஒய்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் யுவர் யூசர் நேம் கேட்குது. கரெக்டானதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். லாகின் சக்சஸ்ஃபுல்னு வருதான்னு பார்த்துருவோம். லாகின் சக்சஸ்ஃபுல் பிரிண்ட் ஆகிட்டு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா தப்பா கொடுத்து பார்க்கலாம். ரிமைனிங் அட்டம்ப்ட்ஸ் 2ன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அகைன் வந்துட்டு நான் தப்பா கொடுக்குறேன். ரிமைனிங் அட்டம்ப்ட்ஸ் 1. அகைன் திரும்பவும் வந்துட்டு நான் தப்பா கொடுக்குறேன். ரிமைனிங் அட்டெம்ப்ட் 0, மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இது ஒன் ஆஃப் தி டைப். எதர் இந்த டைப்ல வந்துட்டு நீங்க உங்களோட வைல் லூப் வச்சு இது பண்ணலாம். இதுலயே வந்துட்டு இன்னொரு டைப் இருக்கு. நான் இங்க இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை செக் பண்ணி நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா. ஸோ இதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். லாகின் அட்டம்ப்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அண்ட் இங்க என்ன பண்ண போறேன்னா சேம் யூசர் நேம் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாஸ்வேர்டும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வைல் லூப் முன்னாடி வந்துட்டு அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அட்டம்ப்ட்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். அண்ட் வைல் லூப்ல என்ன பண்ண போறேன்னா வைல் லூப்பை இன்ஃபைனட்டாவே ரன் பண்ண விட போறேன். நான் வைல் I greater than 0 இருக்கு. சாரி, அட்டம்ஸ் கிரேட்டர் தேன் 0 இருக்கிற வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றேன். அது 0க்கு வரப்போறது கிடையாது. ஸோ இன்ஃபைனட்டா ரன் ஆகிட்டே தான் இருக்க போகுது வைல் லூப். ஓகேவா? அண்ட் இங்க நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இஃப் அட்டம்ஸ் கிரேட்டர் தேன் 3, எப்போ கிரேட்டர் தேன் 3 இருக்குதோ அப்போ என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு மேக்ஸிமம் அட்டம்ஸ் ரீச் ப்ளீஸ் ட்ரை அகைன் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணி விட்டுற போறேன். வைல் லூப்புக்குள்ள செக் பண்ணிட்டு இன்கேஸ் அட்டம்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தேன் 3 இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி விட்டுற போறேன். அண்ட் இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போறேன். யூசர் நேம் n ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட் n ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ரெண்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு யூசர் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா பிரிண்ட் லாகின் சக்சஸ்ஃபுல். அண்ட் இதோட வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன்ல கரெக்டா இருந்துச்சுன்னா பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா எல்ஸ்ல வந்துட்டு பிரிண்ட் எய்தர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன்.
remaining atoms okay so remaining atoms எவ்வளோன்றத சொல்லணும் அதனால 3 மைனஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கிற அட்டம்ஸை மைனஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு என்னோட அட்டம்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுல ஒரு நம்பர் நான் பிளஸ் பண்ணி விட்டது ஸோ எப்போ வந்துட்டு கிரேட்டர் தேன் 3 இருக்க போதோ அங்கேயே மேக்ஸிமம் அட்டம் ரீச்டுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட போகுது அப்படி இல்லைன்னா இன்புட் வாங்கிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சேமா இருந்துச்சுன்னா லாகின் சக்சஸ்ஃபுல் அண்ட் பிரேக் அப்படி இல்லைன்னா எய்தர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் அட்டம்ஸ் ரிமைனிங் அதுக்கடுத்து அட்டம்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துட்டு ஆட் பண்ண போகுது அண்ட் வைல் லூப் வந்துட்டு என்டையரா ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளா உள்ள வந்துட்டு வைல் லூப்புக்குள்ள வச்சு கட் பண்றோம் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஓகே ஸோ என்டர் யுவர் யூசர் நேம் கேட்குது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேம் கரெக்டாக கொடுக்குறேன் லாகின் சக்ஸஸ்ஃபுல் எண்ட் ஆயிடுச்சு அகைன் ட்ரை பண்ணுறேன் அகைன் attempts remaining 1 and திரும்ப வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுவே கட் ஆகிட்டு remaining atom 0 maximum atom reach please try again after some time print ஆயிடுச்சு ஸோ எய்தர் வேல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எய்தர் நீங்க வைல் லூப்பை இன்ஃபைனைட்டா ரன் பண்ண விட்டு உள்ள கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்க பிரேக் பண்ணி விடணும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு வைல் லூப்பை கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு வெளியில அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் எழுதி அந்த மாதிரி டிசைன் பண்ணி உங்களோட வைல் லூப் வந்துட்டு எல்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ வைல் அதுக்கு அடுத்து எல்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம் இது எதுக்காக எழுதுவாங்கன்னா இப்போ வைல்க்கு அப்புறம் வந்துட்டு நான் இங்க ஒரு எல்ஸ் எழுதுறேன்னு வச்சுக்கலாமே ஸோ எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க வந்துட்டு பிரிண்ட்னு கொடுத்துட்டு லாகின் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் லாகின் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு கூட நான் எழுதிக்கிறேன் ஸோ இது எதுக்காக எல்ஸ் கண்டிஷன் கொடுப்போம் அப்படின்னா இந்த எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா உங்களோட வைல் லூப் நார்மலா ரன் ஆகி முடிஞ்சா மட்டும் இன் பிட்வீன் இடையில வந்துட்டு ஏதாவது ஒரு எரர் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்துட்டு ரன் ஆகும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்டான இதே நான் கொடுக்குறேன் லாகின் சக்சஸ்ஃபுல் மட்டும் வந்திருக்குது அண்ட் லாகின் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகல கரெக்டா ஸோ இந்த எல்ஸ் பிளாக் உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னா இப்போ நார்மலா வைல் லூப்ல வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாம உள்ள இருக்கிறது எல்லாம் கரெக்டா ரன் ஆகி முடிச்சிருச்சு எந்த எரருமே இல்லாம ரன் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல உள்ள இருக்கிற கோடு வந்துட்டு ரன் ஆகும் இன்கேஸ் எங்கேயாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல வைல் லூப் இடையில கட் ஆகுச்சு இந்த மாதிரி நடக்கும்போது இந்த எல்ஸ் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது நம்ம இதுலயே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா நார்மல் வைல் லூப் ஸோ i + 1 ஈக்குவல் டு இதுல வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் while completed அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் எனக்கு என்ன ஆயிருக்கு 3 டைம் வந்துட்டு டிஃபால்ட்டா ரன் ஆகி முடிச்சிருச்சு அதுக்கப்புறமா எல்ஸ்குள்ள இருக்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு நீங்க எந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லாம கரெக்டா உங்க வைல் லூப் எரர் இல்லாம ரன் ஆகி முடிச்சிருச்சுன்னா எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்குதோ அது எக்ஸிக்யூட் ஆகும் அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ்க்கு நீங்க வைல் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டா வைல் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்